ஹாய் எடிட்டர்ஸ், வெல்கம் டு அனுஜி டிஜிட்டல். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் நம்மகிட்ட வந்து கால் பண்ணி கேட்குறது என்ன பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் பெயிண்டிங் கோர்ஸ் எடுக்கிறீங்களா, ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறீங்களா, கோர்ஸ் வச்சுருக்கீங்களா, கொடுங்க நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி கேட்குறீங்க. உங்களுக்காக அதாவது ஒரு ஒரு சிலர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்குறதுனால நான் பண்ணுறத வீடியோவாக பண்ணுறத அப்படியே ஒரு கோர்ஸாக ரெடி பண்ணி ஃபுல்லாக வித்தவுட் எடிட்டிங் எதுவுமே எடிட் பண்ணாமல் நான் இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறத அப்படியே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இதில் என்னென்ன கவர் ஆகும் பார்த்தீங்கன்னா, என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன், எத்தனை சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன், ஏ டு ஜெட் டிஜிட்டல் பெயிண்டிங்க்கு தேவையான ஏ டு ஜெட் எல்லாமே பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் பெயிண்டிங்க்கு ஃபோட்டோஷாப் பேசிக்காவது தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, வேக்கம் டேப்லெட் தேவைப்படும். அப்புறம் கம்ப்யூட்டர் இல்லாட்டி லேப்டாப் இது ரெண்டில் ஏதாவது தேவைப்படும். வேக்கம் டேப்லெட்னு பார்த்தீங்கன்னா, அமேசானில் போயிட்டு வேக்கம் டேப்லெட் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நிறைய ஷோ ஆகும். அதில் உங்கள் பட்ஜெட்டுக்கு தக்கன எதுனாலும் வாங்கிக்கலாம். இதுதான் பெஸ்ட்டுன்னு இல்லை, வேக்கம் டேப்லெட் வாங்கிட்டாலே போதும். இது கிராஃபிக்ஸ் டிசைனருக்கு நிறைய யூஸ் ஆகும். வேகம் டேப்லெட்டில் நிறைய ஒர்க் பண்ணலாம். அமேசான், ஃப்ளிப்கார்ட் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா வேகம் டேப்லெட்னு சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய ஷோ ஆகும். அதில் உங்களுக்கு உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் இல்லை, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது, நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 2049 போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் சேம், இதே மாதிரி தான் இருக்கும் என்னோட வேக்கம் டேப்லெட்டும். உங்களுக்கு உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த நீங்கள் வேக்கம் டேப்லெட் வாங்கிக்கோங்க, பெஸ்ட்டு டிஜிட்டல் பெயிண்டிங் கற்றுக்கிறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப்பில் நான் CS6 தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப் CS6 என்னோட சிஸ்டத்துக்கு கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சிசி விர்ஷனு 2023 2020 அந்த மேலே போயிட்டோம் அப்படின்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. இருந்தாலும் நம்ம கம்ப்யூட்டர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட வேலைக்கு அது செட் ஆகலை. அதனால் நான் ஃபோட்டோஷாப் CS6 தான் இப்போ ஒர்க் பண்ண போகிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ வந்து இப்போ ஒரு பிகினராக இருக்கிறீங்க, ஒரு ஆக்டரோட ஃபோட்டோ எடுத்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எந்த வெப்சைட் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. ஃப்ளிப்கார்ட்னு சொல்லி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா வரும். இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஃப்ளிப்கார்ட் போட்டிங்களா, அதுக்கு பக்கத்தில் என்ன ஆக்டரோட பேர் போட்டாலும் அந்த ஆக்டரோட ஃபோட்டோ முதல்ல ஷோ ஆகும். இப்போ ஃப்ளிப்கார்ட் போட்டு சாய் பல்லவின்னு போட்டு சர்ச் பண்ணுறோம். இமேஜஸ் அப்படி சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ணோம். இப்போ நீங்கள் பிகினராக இருக்கிறவங்களுக்கு இதுதான் பெஸ்ட்டு. ஆக்டரோட ஃபோட்டோவை எடுத்து பழகுங்க. இந்த ஃபோட்டோலாம் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு நான் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃபுல்லாமே நல்லா ஹை குவாலிட்டியில் நல்ல ரெசல்யூஷனில் இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த வெப்சைட் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதில் அப்லோட் ஆகிற ஃபோட்டோ பூராமே ஹை குவாலிட்டியில் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. நான் இந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கிறேன், டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு பழகிட்டீங்க. இப்போ கஸ்டமர்கிட்ட இருந்து ஆர்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து கஸ்டமர் எல்லாருமே குவாலிட்டியான ஃபோட்டோ கொடுப்பாங்கன்றது சொல்ல முடியாது. ஒரு சிலர் வந்து குவாலிட்டி இல்லாத ஃபோட்டோவும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட அந்த ஃபோட்டோவை எப்படி குவாலிட்டி ஏற்றுறதுன்னா, ரெமினின்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நான் என்னோட இதில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் இந்த சாஃப்ட்வேர் தான், இந்த ஐக்கான் தான் இருக்கும். இதை நீங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கம்ப்யூட்டரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டரில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் தேவை, அது வந்து ப்ளூ ஸ்டாக்னு சொல்லி. இந்த ப்ளூ ஸ்டாக் சாஃப்ட்வேர் வந்து என்னோட கம்ப்யூட்டரில் ஓப்பன் ஆகலை, ஏதோ ஒரு விர்ச்சுவல் எரர் காமிக்குது, பயோஸில் பிரச்சனை இருக்குது, அதனால் இது ஓப்பன் பண்ணி காட்ட முடியல. ஒருவேளை உங்களுக்கு இந்த இது பிரச்சனை இல்லை அப்படின்னா, இந்த ப்ளூ ஸ்டாக் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த எரர் காட்டலை அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஒர்க் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு நீங்கள் எப்படி நீங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான், சேம் அதே மாதிரி தான் நீங்கள் அந்த இதில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ரெமினி ஆப்பில் போட்டு எடுத்துக்கலாம். ஃபோட்டோவை குவாலிட்டியாக எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவோம். இந்த ஃபோட்டோ நான் எடுத்திருக்கேன்.
பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஃபோட்டோவை பார்த்து எதுக்கு நான் இந்த வெப்சைட் சூஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, ஃபோட்டோ வந்து குவாலிட்டியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வெப்சைட் நான் சூஸ் பண்ண சொல்கிறேன். இப்போ என்னென்ன தேவைப்படுதுன்றத பார்த்தாச்சு, என்னென்ன வாங்கணும் அப்படின்றத சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் CS6 நான் யூஸ் பண்ணுறது. சிசிலையும் பண்ணலாம், நிறைய எல்லாத்துலேயுமே பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் வரைகிறதுக்கு ஹேர் பிளக்கின் ஒன்று இருக்குது. ஹேர் பிளக்கின்றது இப்போ ஆரம்பத்திலே உங்கள்கிட்ட காமிச்சிடறேன். ஒரு நியூ பேஜ் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுக்கிறேன். ப்ரஷ்ஷில் ஹார்ட் ஒன் ப்ரஷ் எடுக்கிறேன். ஹார்ட் ஒன் ப்ரஷ்ஷில் இப்போ நீங்கள் நார்மலாக இப்போ வேக்கம் டேப்லெட் தான் வரைகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு டார்க்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். வேக்கம் டேப்லெட்டில் வரைகிறப்ப ஓரளவுக்கு ஷார்ப்பாக தான் தெரியுது. இதுவே மவுஸில் வரைஞ்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி நெளிஞ்சு வர மாதிரி இருக்கும். அதுக்குனால தான் வேக்கம் டேப்லெட் வாங்க சொல்கிறேன். இதுக்கு ஹேர் வரைகிறப்ப ரெண்டு பக்கம் ஷார்ப்பான எட்ஜஸ் வரணும். இந்த பக்கமும் ஷார்ப்பான எட்ஜஸ் வரணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் அந்த சாஃப்ட்வேர் இல்லாமல் வரைஞ்சி பார்ப்போம். செட்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ப்ரஷோட செட்டிங்ஸ் டூல் பார் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டீங்கன்னா ஹேர் வரைகிறதுக்கு மட்டும் இந்த செட்டிங்ஸு. ப்ரஷ் டிப்பில் போயிட்டு ஷேப்பிங்கில் 1 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஷேப் டைனாமிக்குள்ளே பென் ப்ரெஷர் ஆன் பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆன் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபரில் இந்த ஒப்பாசிட்டி சிட்டர் அப்படின்றதுல இந்த பென் ப்ரெஷர், இந்த கண்ட்ரோல்ன்றதுலையும் பென் ப்ரெஷர் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷேப்பில் வந்துடும். உங்களுக்கு வேக்கம் டேப்லெட் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த ஷேப் வரும். நீங்கள் மவுஸில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஷேப் உங்களுக்கு கிடைக்காது. இதுலேயே உங்களுக்கு ஷோ ஆகாது. ஷேப் வந்து ஒரு மாதிரி தெரியும். இப்போ நான் அந்த செட்டிங்ஸ்லாம் ஆன் பண்ணதுக்கப்புறம் வரைஞ்சி பார்க்குறேன். இந்த மாதிரி வருது. ஓரளவுக்கு ஷார்ப்பாக தான் வருது உங்களுக்கு வேக்கம் டேப்லெட்டில். அந்த லேசின்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இது வந்து லேசி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாமல் இருக்கிறப்ப இப்போ அந்த லேசின்ற சாஃப்ட்வேரை நான் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். இதில் என்னென்ன செட்டிங்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு ஃபோட்டோஷாப்குள்ளே போயிட்டு இதில் இதாக இருக்குது பார்த்தீங்களா, பெயிண்ட் ப்ரெஷ் டூல் அப்படின்றத டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்மட்ஜ் டூல்னு இருக்கும். இது 2 மட்டும் தான் போதும் நம்ம யூஸ் பண்ண போகிறது. அதனால இந்த 2 மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. மற்றதெல்லாம் டிஃபால்ட்டாக ஆனில் இருக்குது. அது ஆனில் இருந்தால் பிரச்சனை இல்லை, அதை அப்படியே விட்டுருங்க. இது 2 ஆனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் லேசினஸ் வித் ஃபோட்டோஷாப்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, இது 2மே டிக்கில் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்கள் ஃபோட்டோஷாப் ஆன் ஆகும்போது சேர்ந்து அதுவும் ஆன் ஆகும். அப்படி ஆன் ஆகுது அப்படின்னா ஒர்க் ஆகுதுன்ற அர்த்தம். இந்த சாஃப்ட்வேர் வந்து ஆன்லைனில் எவ்வளோ ரேட் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு அதையும் காமிச்சிடுறேன். நான் வரமாட்டேங்குது, என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட் ஆன்ல இருக்கா? லேசி மொபைலில் வந்துச்சு, இதில் வரமாட்டேங்குதுன்னு தெரியல. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும்னா என்னன்னு தெரியல. லேசி மெஷினி போ, லேசி இந்த வந்துருச்சு பார்த்தீங்கன்னா, லேசி மெஷினி ப்ரோ சாஃப்ட்வேர் இந்த மாதிரி வந்துடும். இது வந்து அஃபிஷியல் வெப்சைட்டு. இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 1500 ரூபா ஆகும் இந்த சாஃப்ட்வேரோட ப்ரைஸு. நம்மக்கிட்ட வந்து கிராக் வெர்ஷனே இருக்குது, ஆக்டிவேட்டோட வந்துடும்.
வரும், லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ நாளைக்குன்னு தெரியல. இது வந்து மந்த்லி பேமெண்ட் தான் நினைக்கிறேன். திஸ் இஸ் மந்த்லி பேமெண்ட்னு கேட்டிருக்காங்க. இல்லை, இது மந்த்லி பேமெண்ட் கிடையாது, ஒன் டைம் பர்ச்சேஸ் தான் போட்டிருக்காங்க. எப்படின்னு தெரியல. இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா 1500 ஆகும் இந்த சாஃப்ட்வேர் மட்டுமே. நம்மக்கிட்ட அது வந்து வெறும் இது மொத்தமாகவே வந்துடும் உங்களுக்கு. இந்த கோர்ஸோட சேர்த்தே உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துடும். இப்போ நம்ம அந்த லேசி நசீம் சாஃப்ட்வேர் வந்து ஆன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும். இங்கிட்டும் ஷார்ப்பான எட்ஜஸ் வரும், இங்கிட்டும் ஷார்ப்பான எட்ஜஸ் வரும். நடுவில் நீங்கள் அழுத்தி வரைஞ்சாலுமே இந்த ஷார்ப்பான எட்ஜஸ் கொடுத்துரும் உங்களுக்கு. இந்த சாஃப்ட்வேர் ஒன்று ஹேர் வரைகிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் ஃபில்டருக்குள்ளே போயிட்டு ஏலியன் ஸ்கின் எக்ஸ்போசர்ன்ற ஒரு சாஃப்ட்வேர், இது வந்து பெய்டு சாஃப்ட்வேர் தான். இதுவுமே உங்களுக்கு இந்த கோர்ஸோட வந்துடும். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இருங்க சாஃப்ட்வேர் ஆன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேக்ரவுண்டுக்கு டெக்ஸ்சர் யூஸ் பண்ணுற டெக்ஸ்சர்னு சொல்லுவாங்க, அந்த இது என்னன்னு தெரியல. இது நான் யூஸ் பண்ணுவேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஓவர்லேக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதுலேயே நிறைய உங்களுக்கு இந்த மாதிரி மாற்றினீங்க அப்படின்னா நிறைய வரும். இது தேவையில்லை அப்படின்னா லைட்டிங் எஃபெக்ட் இருக்குது, டெக்ஸ்சர்ஸ் இந்த இந்த டிக்கை ஆன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பழைய பேக்ரவுண்ட் டெக்ஸ்சர்ஸ் வரும் நிறைய. இதுலேயே உங்களுக்கு டிஃபால்ட்டாக நிறைய வரும். இது ஃபைனல் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத சொல்லி காமிக்கிறேன். இப்போ இந்த ஃபோட்டோவை வந்து பென் டூல் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். லேசி நசீம் சாஃப்ட்வேர் வந்து ஆனில் இருக்குது, ஆஃப் பண்ணிக்கோங்க. லேசி சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா முடி வரைகிறதுக்கு மட்டும்தான், ஹேர் ஸ்ட்ரோக்கு பாத் வரைகிறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும், மற்றபடி எதுக்கும் யூஸ் ஆக போகிறது கிடையாது. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு கடைசியாக ஃபைனல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கண்ட்ரோல் என்டரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபெதர் வைக்கணும். ஃபெதர் வைக்கிறதுக்கு ஷிஃப்ட் F6 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபெதர் செலெக்ஷன்றது ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 1.5 அவ்வளோதான் வச்சுட்டு கண்ட்ரோல் J அடிச்சிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு காப்பி ஆயிரும், அது டூப்ளிகேட் லேயர் வந்து. அது என்ன தெரியும், கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு ஷார்ட்கட்டு கண்ட்ரோல் N, ஃபைலுக்குள்ளே போயிட்டு நியூ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் N ஷார்ட்கட் சைட்லேயே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்கும். இல்லை சைஸ் நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற சைஸ் வச்சுக்கலாம். சைஸ் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கேக்குள்ளே வந்து இன்ச்சஸில் தான் வைக்கணும். நான் வந்து ஒரு இப்போதைக்கு ஒரு 12:18 வச்சு ஒர்க் பண்ணுறேன் இன்ச்சஸில். ரெசல்யூஷன் இதுதான் மெயினு. இப்போ நீங்கள் பழகுறீங்க, ஒரு பிகினர் இப்போ தான் உங்களுக்கு பழகுறீங்க அப்படின்னா ஒரு 300 வச்சு ட்ரை பண்ணுங்க. இப்போ நல்லா ஓரளவுக்கு நீங்கள் நல்லா வரைய ஆரம்பிச்சிட்டீங்க, கஸ்டமருக்கு வரைஞ்சி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 500 ஒரு 600 அந்த மாதிரி வச்சு ஒர்க் பண்ணுங்க. நான் வந்து இப்போ வந்து இப்போதைக்கு ஒரு 400 வச்சு ஒர்க் பண்ணுறேன்.
இதுனா நியூ டாக்குமெண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ண லேயரை தூக்கி நான் அதில் போடுறேன். கீழே இருக்க அந்த ஒரிஜினல் பேக்ரவுண்ட் ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணதும் சேர்த்தே உள்ளே எடுத்து போடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கடைசியாக ஹேர் வரைகிறதுக்கு உங்களுக்கு இந்த டீட்டெயிலுக்காக தேவைப்படும். அந்த லூஸ் ஹேர் இந்த பறக்குது பார்த்தீங்களா, இந்த சைட்லலாம் பறக்கும், இந்த மாதிரி ஹேர்லாம் வரைகிறதுக்கு யூஸ் ஆகும். இந்த பறக்குது பார்த்தீங்களா, இப்போ இது வந்து ஒரிஜினல் நேம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு லேயர் போடும்போது ஒரு நேம் வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து ஒரிஜினல். இதுக்கப்புறம் வந்து இதில் நம்ம இந்த இதுக்கு இடையில வேரியேஷன் காட்டுறதுக்காக சும்மா ஒரு டம்மி லேயர் போடுறோம். அதுக்கு நம்ம சும்மா ஒரு பேக்ரவுண்டுன்ற ஷார்ட் ஃபார்ம் பிஜிஎம் போட்டு வச்சுக்கலாம். இதோட கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டமாக ஒரு கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன், கிரே கலர் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கலரிங் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டுக்கிறோம். இது ஒரிஜினல்ன்றதுனால கலரிங் பார்க்குறதுக்கு வேரியேஷன் தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டுக்கிறோம். இது நம்ம கலரிங் பண்ணுறோம். இது எதுக்கு நான் இப்போ டூப்ளிகேட் லேயர் போட்டேன் அப்படின்னா பிஃபோர் ஆஃப்டர் டிஃப்ரெண்ட் பார்க்குறதுக்காக நான் டூப்ளிகேட் லேயர் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு சேவ் பண்ண மறந்துடாதீங்க. கண்ட்ரோலு ஷிஃப்ட்டு எஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சேவ் பண்ணுறது இது ஓப்பன் ஆகும். நான் வந்து எதில் சேவ் பண்ணுறேன்னா டிஜிட்டல் பெயிண்டிங். இதில் வந்து டிஜிட்டல் பெயிண்டிங் ஒரு நியூ ஃபோல்டர் போட்டு சாய் பல்லவி அப்படின்னு ஒரு ஃபோல்டர் போட்டு இதில் சேவ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு போட்டோம் 01 சேவ் பண்ண மறந்துடாதீங்க, சேவ் பண்ணிக்கோங்க. இதுக்கு கலரிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜுக்குள்ளே போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டு லெவல்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆட்டோ லெவல்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஓப்பன் ஆகும் இந்த பேனல். இதில் இந்த இது ஃபஸ்ட்டு டிப்பை கிளிக் பண்ணிவிட்டு டார்க்காக இருக்க ஏரியாவில் ஒரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஈவன் ஆகும். மேலே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹேர்லாம் க்ரீன் கலரில் தெரியும். இதெல்லாம் ஈவன் ஆகும் அந்த இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா. இதுக்கப்புறம் ஃபோட்டோ கொஞ்சம் டார்க்காக இருக்குது அப்படின்னா இதுலேயே கொஞ்சம் பிரைட் ஏற்றிக்கலாம். ஓகேவா, இது பிஃபோர் இது ஆஃப்டர். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கின் டோன் மட்டும் அந்த ஃபேஸு ஸ்கின் டோன் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஃபேஸு ஸ்கின் டோன் செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு F6 ஃபெதர் வந்து ஒரு 100 வச்சுக்கிறேன். 100 வச்சுட்டு கலர் பேலன்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கலர் பேலன்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் பியை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா கலர் பேலன்ஸ் ஓப்பன் ஆகிடும். இதில் எல்லோ கலர் மிட் டோன்ஸில் எல்லோ கலரை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரெட்டை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்க, ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹைலைட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்டிவ் கலர் இமேஜுக்குள்ளே போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டு செலக்டிவ் கலரை செலக்ட் பண்ணுங்க. செலக்டிவ் கலர்ஸ்குள்ளே போயிட்டு ரெட் கலரில் மெஜெண்டாவை லைட்டாக மைனஸ் பண்ணுங்க, டிக்ரீஸ் பண்ணுங்க. ரொம்ப டிக்ரீஸ் பண்ணிடுவோம்னா ஒரு 10 அந்த ரேஞ்சுக்குள்ள. ஏன்னா ரெட் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுங்க, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா தெரியும் இது பிஃபோரு இது ஆஃப்டர். இப்போ கலரிங் பண்ணதுக்கப்புறம் ஓகே ஆயிடுச்சா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்டுக்குள்ளே போயிட்டு கலர் ரேஞ்சுக்குள்ளே போயிட்டு ஹைலைட்டாக இருக்கிற ஏரியா மட்டும் செலக்ட் ஆகும். ஓகே கொடுத்தீங்கன்னா ஹைலைட்டாக இருக்கிற ஏரியா மட்டும் செலக்ட் ஆகும். இதுக்கு ஒரு ஃபெதர் ஒரு 10 அந்த ரேஞ்சுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு மறுபடியும் கலர் பேலன்ஸ் கண்ட்ரோல் பியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கலர் பேலன்ஸ் ஓப்பன் ஆகும். இதுக்கு ஹைலைட்டை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு ப்ளூ கலரையும்
லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ப்ளூ கலரையும் மெஜெண்டாவையும் லைட்டாக. அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணணும். இமேஜுக்குள்ளே போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டு பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காது. பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பேனல் ஓப்பன் ஆகும். இதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஆல்ட் IAC ஓப்பன் ஆகிடும். இதில் கான்ட்ராஸ்ட் மட்டும் ஒரு 10 வச்சு பாருங்கள். செட்டாக ஓரளவுக்கு போதுமானு பாருங்கள். உங்கள் ஃபோட்டோவுக்கு எவ்வளோ தேவையோ அதை வச்சுக்கோங்க. நான் இந்த ஃபோட்டோவுக்கு ஒரு 20 வைக்கிறேன். இது ஓவராக தெரியுது. ஒரு 15 வைக்கிறேன். ஓகே. இப்போ எதுக்கு இப்போ கான்ட்ராஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி தெரியும் நம்ம கலரிங் பண்ணது. இப்போ இது வந்து கான்ட்ராஸ்ட் ஏற்றுறதுக்கு முன்னாடி, இது கான்ட்ராஸ்ட் ஏற்றுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தெரியும். தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஃபில்டருக்குள்ளே போயிட்டு ஷார்ப் அன்ஷார்ப் மாஸ்க். இதில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து 150க்கு மேலே எவ்வளோ நாள் வைக்கலாம். உங்களோட பிக்சர் குவாலிட்டியை பொறுத்து நீங்கள் எவ்வளோ நாள் வச்சுக்கலாம். ரேடியஸ் வந்து 1.5 to 2 இந்த ரேஞ்சுக்குள்ளே இதில் வச்சுக்கலாம். நான் ஒரு 2 வச்சுக்கிறேன். மேலே இருக்கிறதுக்கு ஒரு 180 190 அந்த ரேஞ்சுக்கு வச்சுக்கிறேன். ஓகே. பார்த்தீங்கன்னா தெரியும் பிஃபோர் ஆஃப்டர். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மஜ்ஜி பண்ண போகிறோம். இதில் 2 விதமாக ஸ்மஜ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு நியூ லேயர் போட்டும் ஸ்மஜ்ஜி பண்ணலாம். ஸ்மஜ் பண்ணுறதுலேயும் ஃபஸ்ட்டு நீங்கள் இதுலேயே ஸ்மஜ் பண்ணக்கூடாது. அதை மட்டும் மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. கலரிங் பண்ணதுலேயே ஸ்மஜ் பண்ணிடுறாங்க. அப்புறம் கரெக்ஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸ்மஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டெப் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேருக்கு வந்து கொஞ்சம் பிளாக் அடிச்சு விடணும். அதுக்கு வந்து பேண்ட் டூலை எடுத்துக்கோங்க. பேண்ட் டூல் எடுத்துட்டு ஒப்பாசிட்டி ஒரு எக்ஸ்போசர் ஒரு 50 வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த புருவம் இந்த மாதிரி இருக்கிற ஏரியாவில் லைட்டாக பிளாக் அடிச்சு விட்ருங்க. இந்த ஹேருக்கு வந்து இப்படி கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கலரிங் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் கிட்ட நான் ஒரு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் ஃபுல்லாக செலக்ட் ஆகிக்கும். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பேண்ட் டூலை யூஸ் பண்ணி கலர் பண்ணீங்க அப்படின்னா கலர் வெளியே போகாமல் இருக்கும். ரொம்ப டார்க் ஆக்கிறாங்க, லைட்டாக டார்க் ஏற்றி விடுங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மஜ் தான். நம்ம ஃபில்டர் அப்ளை பண்ணியாச்சு. அன்ஷார்ப் மாஸ்க் எல்லாம் போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து நியூ லேயர் போட்டுமே ஸ்மஜ் பண்ணலாம். இதையே ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டும் ஸ்மஜ் பண்ணலாம். கண்ட்ரோல் J ப்ரெஸ் பண்ணீங்கன்னா டூப்ளிகேட் லேயர் ஆயிரும். அதை ஸ்மஜ்ஜின்னு வைக்கலாம். ஸ்கின் ஸ்மஜ்ஜின்னு நான் பேர் வைக்கிறேன். இப்போ நீங்கள் நியூ லேயர் போட்டு ஸ்மஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்மஜ் டூலுக்கு எடுத்துக்கோங்க. ஸ்மஜ் டூல் எடுத்துட்டு இந்த இடத்துல செலக்ட் ஆல் லேயர் அப்படின்றத ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் நியூ லேயரில் ஸ்மஜ் பண்ண போல, இப்போ நீங்கள் டூப்ளிகேட் லேயர் போட்டு தான் ஸ்மஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இது டிக் இருக்கணும்னு தேவையில்லை, எடுத்து விட்டுக்கோங்க. இதில் ஸ்ட்ரென்த் ஒரு 60 வச்சுக்கோங்க. ரேஞ்சுக்கு வச்சுக்கோங்க. இப்போ ப்ரெஷ்ஷோட செட்டிங்ஸ் மாற்றுறதுக்கு நான் இந்த ஐக்கனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரெஷ்ஷோட செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் டிக் ஆகிருக்கும். ஏன்னா இந்த ப்ரெஷ்ஷு வந்து நான் யூஸ் பண்ணுற ப்ரெஷ்ஷு வந்து உங்களுக்கு ப்ரீசெட்டாக கொடுத்துருவேன். இதில் நான் ஸ்கின் ஸ்மஜ் பண்ணுறதுக்கு ஏற்கனவே யூடியூப்ல நிறைய வாட்டி நான் சொல்லியிருப்பேன். 1487 இந்த ப்ரெஷ்ஷு தான் நான் ஸ்கின் ஸ்மஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு ப்ரெஷ்ஷோட செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆன் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆன் பண்ணிவிட்டு பென் ப்ரெஷர் ஆன் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் செட்டிங்ஸு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஸ்மஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுலேயே 2 மெத்தட் நான் யூஸ் பண்ணுவேன். ஸ்மஜ் பண்ணுறதுக்கு ப்ரஷ் டூலும் யூஸ் பண்ணுவேன். அது என்ன ப்ரஷ் டூல்னா மிக்சர் ப்ரஷ்ஷில் போயிட்டு ப்ரஷ்ஷு பார்த்தீங்கன்னா
இந்த 1487க்கு பக்கத்தில் 296ன்ற ப்ரெஸ். இது வந்து ஹைலைட் வரைகிறதுக்காக நான் இந்த ப்ரெஸ் டூலையும் யூஸ் பண்ணுவேன். ரெண்டையுமே அட் அ டயத்தில் யூஸ் பண்ணுவேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபோட்டோஷாப் CS6ல் நான் செட்டிங்ஸ் வச்சுருக்கேன். ஸ்மஜ்ஜுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்ஸை கிளிக் பண்ணா அப்படின்னா எனக்கு ஸ்மஜ் டூல் வரும். அது செட்டிங்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு தான் அது எப்படி மறந்துட்டேன். இதுக்குள்ளேயே போய் செட்டிங்ஸ் வச்சேன். ரொம்ப நாள் வச்சு மறந்துட்டேன். நானே ஒரு யூடியூப் சேனல் பார்த்து தான் வச்சேன். அது நீங்களும் பார்த்து வச்சுக்கோங்க. அது நிறைய வீடியோ இருக்குது யூடியூப்பில். நான் எஸ்ஸை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஸ்மஜ் டூல் வரும். பி வந்து டிஃபால்ட்டாகவே தான் இருக்கும். எஸ்ஸை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் எக்ஸ்ட்ரா ஸ்மஜ்ஜுக்கு. இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடாக ஒர்க் பண்ண முடியும். அதுக்காக நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த ப்ரெஷ் டூலை எடுத்துகிட்டு மிக்சர் ப்ரெஷ்ஷில் அந்த 296ன்ற ப்ரெஷ்ஷை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன், இதுலேயும் அந்த பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் தான் ஆன் பண்ணியிருக்கேன். இதில் ப்ரெஷ் டிப்பில் வந்து ப்ரெஷ் டிப் அண்ட் ஷேப்பிங்கை 1ல் வச்சுக்குவேன். எல்லாத்துக்குமே 1 தான் வைக்கணும். இது ஸ்மூத்திங் டிக்கு ஆல்ரெடி இருக்கும், அது நமக்கு தேவையில்லை. இதுதான் செட்டிங்ஸு. ஸ்மஜ்ஜுக்கு வந்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆன் பண்ணி விட்டு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா F5 ட்ரான்ஸ்ஃபர் ஆன் பண்ணி விட்டீங்கன்னா அவ்வளோதான். மற்றபடி இதில் வந்து இதில் ஷேப்பிங் டிக்கே இருக்காது. மிக்சர் ப்ரெஷ்ஷில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ப்ரெஷ்ஷர் ஆன் பண்ணிவிட்டு ப்ரெஷ்ஷு டிப் அண்ட் ஷேப்பிங்கில் 1 வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே இந்த இதில் நீங்கள் டூப்ளிகேட் லேயர் போட்டு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிக்கு தேவையில்லை. நீங்கள் நியூ லேயர் போட்டு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிக்கு இருந்தால் மட்டும்தான் ஸ்மஜ் ஆகும். இந்த டிக்கு இல்லை அப்படின்னா ஸ்மஜ் ஆகாது. பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஸ்மஜ் பண்ணுறேன், ஸ்மஜ் ஆகாது. இந்த டிக் இருந்தால் மட்டும்தான் ஸ்மஜ் ஆகும். தெரியுதா? நான் இப்போ வந்து டூப்ளிகேட் லேயர் போட்டு தான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸ்மஜ்ன்ற லேயரை வந்து டெலிட் பண்ணுறேன். ஸ்கின் ஸ்மஜ்ன்றது ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டிருக்கேன். இப்போ மேக்ஸிமம் நீங்கள் பென் டூல் யூஸ் பண்ணியே வந்து ஷேப்பை வந்து கட் பண்ணிக்கணும். உங்கள் ஷேப்புக்கு தக்கன வந்து பென் மார்க் பண்ணிக்கணும். ஏன் இந்த மாதிரி மார்க் பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடாக ஒர்க் பண்ணுவேன். எல்லாத்துக்கும் தனித்தனியாக மார்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா ஐயோட ஒர்க்கும் பாதி ஒர்க்கு கண்ணுக்கும் சேர்த்து பார்த்துடலாம், மூக்கும் இன்னும் சேர்த்து பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா கட் பண்ணும்போது ஷேப் மாறிடாமல் கட் பண்ணிடுங்க. கொஞ்சம் மாறினாலும் ஃபோட்டோவோட ஷேப் சுத்தமாக கொலாப்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறம் ஸ்மஜ் டூலை எடுத்துகிட்டு இப்போ ஸ்மஜ் பண்ணுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இது டார்க்காக இருக்கிற ஏரியா, இது வந்து லைட்டாக கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட் காட்டணும். கலரோட டிஃப்ரெண்ட் காட்டுறதுக்கு இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட் காட்டணும். இதுலேயே உங்களுக்கு தெரியும், இந்த டார்க்காக இருக்க ஏரியாவை தனியாக ஸ்மஜ் பண்ணணும். மேலே கீழே மூக்குக்கு ஸ்மஜ் பண்ணும்போது மேலே கீழே தான் போயிட்டு வரணும். இது கொஞ்சம் லைட்டாக இருக்க ஏரியா, இதுக்கும் பார்த்தீங்கன்னா மேலே கீழே இந்த மாதிரி தான் போயிட்டு வரணும். இது ஹைலைட் இந்த மாதிரி கையை எடுத்து ஸ்மஜ் பண்ணுங்க, ஒரே இதாக ஸ்மஜ் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி
இப்போ நீங்கள் இந்த இடத்துல வரைய போகிறீங்க அப்படின்னா இந்த இதுக்கு இப்படி வரைஞ்சி முடிச்சுட்டு கையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த டார்க்காக இருக்க லைட்டாக இருக்கிற ஏரியாவில் ஸ்மெட்ச் பண்ணுங்க. அப்போனா தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஒரே ஸ்மெட்சில் வந்துடாது. இப்போ நான் ரொட்டேட் பண்ணுறதுக்கு என்ன டூல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஆரை வந்து ஹோல்டு பண்ணிக்கிறேன். ஆரை ஹோல்டு பண்ணால் இந்த மாதிரி ஐக்கான் வரும். ஆரை அமுக்குனாலுமே இந்த இடத்துல ரொட்டேஷன் இருக்கான ஆப்ஷன் வந்துடும். ஆரை அமுக்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஆனால் என்ன அட் அ டயத்தில் நீங்கள் ரொட்டேட் பண்ணிவிட்டு உடனே ஸ்மெட்ஜுக்கு வரணும் அப்படின்னா ஸ்மெட்ஜ் டூலில் இப்போ இருக்குது. ஸ்மெட்ஜ் டூலில் இருக்கும்போதே ஆரை ஹோல்டு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொட்டேட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் கையை விட்டோன்னே உங்களுக்கு ஸ்மெட்ஜ் டூல் வந்துடும். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கனுக்குள்ள வந்து உங்களுக்கு ஒரு ஷேப் வந்திருக்கு. டார்க்காக இருக்கிற ஏரியா இருக்குது. இந்த டார்க்காக இருக்க ஏரியாவில் ப்ரஷ் டூல் மிக்சர் ப்ரஷ்ஷை எடுத்துட்டு இந்த மாதிரி லேசாக ஹைலைட் வரைகிறதுக்கு இந்த மிக்சர் ப்ரஷ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் ப்ரஷோட சைஸ் கூட நான் பேஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஹைலைட் வரைஞ்சிட்டு ஷேப் கொடுத்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸ்மட்ஜ் டூலை எடுத்துட்டு இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா இப்படி வரணும். இப்படி வளைஞ்சு வந்திருக்கிறதுனால இப்படி வந்துட்டு ஸ்மட்ச் பண்ணணும். மேலே கீழே ஸ்மட்ச் பண்ணிடக்கூடாது. அந்த ஷேப் எந்த அளவுக்கு போயிருக்கோ அந்த அளவுக்கு ஸ்மட்ச் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து டார்க்காக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்குது. அதனால இந்த டார்க்காக இருக்க ஏரியா அளவுக்கு நம்ம ட்ரெஸ்ஸோட சைஸை சின்னது பண்ணிட்டு ஸ்மட்ச் பண்ணணும். இப்போ இந்த லைட்டாக இருக்கிற ஏரியாவில் மட்டும் ஸ்மட்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த லைட்டாக இருக்கிற ஏரியாவில் மட்டும் ஸ்மட்ச் பண்ணணும். பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பிஃபோர் ஆஃப்டர் பார்க்குறதுக்கு இந்த ஐக்கான் வந்து ஐ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த இதை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நம்ம ஸ்மட்ஜ் பண்ண இடம் எப்படி தெரியுதுன்றது உங்களுக்கு தெரியும். இது பெரிய கம்ப சூத்திரம்லாம் இல்லைங்கப்பா. நீங்கள் ரெகுலராக ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலே நீங்கள் ஈஸியாக கற்றுக்குவீங்க. ஒரு ஃபோட்டோ இப்போ ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவை வந்து ஃபைனல் பண்ணுற வரைக்கும் அந்த ஃபோட்டோவை முடிச்சிடணும். எப்படின்னா ஃபோட்டோ இப்போ எடுத்து இப்போ ஃபுல்லாகவே முடிச்சா தான் உங்களுக்கு எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றது தெரியும். இப்போ இந்த ஒயிட்டாக இருக்கிற இடத்துல நான் ஏன் டச் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு அந்த ஹைலைட் வந்து இந்த மிக்சர் ப்ரஷ் டூலை வச்சு பண்ணீங்க அப்படின்னா நல்லா தெரியும், தெளிவாக தெரியும். இதுக்கு மேலே வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது. அதனால ஸ்மட்ஜ் டூல் எடுத்து அப்படியே மேலாப்பில் லேசாக இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா திட்டு அங்கங்கே தெரியுது. அதுக்கு மேலேயே மறுபடியும் ஸ்மட்ஜ் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பாக அந்த ஒரு லேயர் போயிருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப் வந்திருக்கு. அந்த லேயர் கொண்டு வந்தீங்க அப்படின்னா மூக்கு அந்த இடத்துல தனியாக தெரியும். இப்படி இந்த மாதிரி ப்ரஷ் டூலு மிக்சர் ப்ரஷ்ஷை வச்சு நான் லேசாக ஒரு இது பண்ணேன். அதில் வந்துருச்சு. இது ரொம்ப பட்டையாக இருக்குது. அதனால ஸ்மட்ஜ் டூலை எடுத்து அதை அப்படியே ஒரு லெவல் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ஒயிட்டு கீழே இறங்கிடுச்சு. கண்ட்ரோல் ஜெட் பண்ணுறேன். இந்த அளவுக்கு குறைச்சிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்குது. அந்த ஒயிட்டாக இருக்கிற ஏரியாலையும் நான் அந்த ஸ்மட்ஜ் டூலை வச்சேவும் ஸ்மட்ஜ் பண்ணுறேன். இந்த பக்கத்தில் ஸ்மட்ஜ் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா ஹைலைட் டூல்ன்றனால இந்த மிக்சர் ப்ரஷ் எடுத்து ஸ்மட்ஜ் பண்ணுறேன். மிக்சர் ப்ரஷ் வச்சு ஒரே இதாக எடுக்கக்கூடாது. வச்சு லேசாக தொட்டு தான் எடுக்கணும். ஏன்னா அது வந்து ரொம்ப ஹார்டாக விழுகும். அதுக்காக தான் லேசாக வச்சு தொட்டு எடுக்கணுன்றேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இங்கனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற கலர் அந்த இடத்துலயே வந்து பூசின மாதிரி பூசி விட்டுரும். அவ்வளோதான். இந்த ஸ்மட்ஜின்றது ஃபார்முலாவே தான். அந்த இருக்கிற கலரை அந்த இடத்துலயே வந்து பூசி விட்டுரும். இந்த திட்டா தெரியாம கொஞ்சம் வலுவலுன்னு ஆக்கி விடுறதா ஸ்மட்ஜ் பெயிண்டிங், ஆயில் பெயிண்டிங் எஃபெக்டே கொடுக்கும்.
ஜூம் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது பிஃபோரு, இது ஆஃப்டர். இதுக்கப்புறம் வந்து வெளியில இப்போ இது மூக்குக்குள்ள வரைஞ்சாச்சு, மூக்குக்கு வெளியில இருக்க இந்த ஏரியாலலாம் ஸ்மெட்ச் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலு ஷிஃப்ட் ஐயை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெளியில செலக்ட் ஆயிடும். இந்த மாதிரி வெளியில செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எப்படி தேவையோ அது தக்கன ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இந்த டார்க்காக இருக்க ஏரியா பார்த்தீங்களா, லைட்டாக டார்க்காக இருக்கிற ஏரியா, இந்த இடத்த அப்படியே இப்படி லேசாக ஸ்மெட்ச் பண்ணுங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து எங்கேயும் வெளியில போயிடக்கூடாது. இந்த கலர் அங்கனக்குள்ளேயே இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுக்கு கீழே இருக்க கலர் வந்து கொஞ்சம் லைட் கலராக இருக்கும். அந்த கலர் அதே இடத்துல இருக்கணும், ஆனால் ஸ்மெட்ச் ஆகும். இந்த இடத்துல கொஞ்சம் டார்க்காக இருக்கு. அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே உள்ள மூக்குக்குள்ளே டார்க்காக இருக்குது, அதை சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு உள்ளே வச்சு இப்படி ஸ்மெட்ச் பண்ணி விடுறேன். இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக இருக்குது, இந்த கலரை வந்து வெளியில் கொஞ்சம் வச்சு ஸ்மெட்ச் பண்ணி விடுறேன். இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மெட்ச் பண்ணி விட்டாச்சு. இது கொஞ்சம் லைட் கலரில் இருக்குது, அந்த லைட் கலரை மட்டும் தனியாக ஸ்மெட்ச் பண்ணணும். ஒவ்வொரு கலரும் இன்னொரு கலரோட மிக்ஸ் ஆகிடக்கூடாது. மிக்ஸ் ஆனாலும் தெரியாத அளவுக்கு இருக்கிற கலர் அப்படியே வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா அதோட ஃபேஸை டேமேஜ் ஆக்காமல் அப்படியே கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி மேலே நம்ம இந்த இதெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதெல்லாம் ஸ்மெட்ச் பண்ணலை. மறுபடியும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த கண்ணுக்கு உள்ள மேலே இந்த கண்ணு மேலே பட்டையில் இருக்கலாம், இதெல்லாம் ஸ்மெட்ச் பண்ண போகிறேன். அப்படியே மேலே அப்படியே லேசாக நம்ம இந்த பென் டூல் வச்சு யூஸ் பண்ணுறது இதுதான். இந்த மாதிரி ஸ்பீடாக நம்ம பாடி ஸ்மெட்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது, அந்த இடத்துல வந்து மிக்சர் ப்ரஷ் எடுத்துட்டு கொஞ்சம் ஹைலைட் கொடுக்குறேன். அந்தளவுக்கு தெரியலை, பரவாயில்ல, இப்படியே விட்டுருங்க. ஒயிட்டாக இருக்கிற ஏரியாவில் கொஞ்சம் லைட்டாக அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மட்ஜ் டூல் எடுத்திருக்கேன். ஸ்மட்ஜ் டூல் எடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்கிற ஏரியாவை அந்த சைஸ் தக்கன கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு ஸ்மட்ஜ் பண்ணிவிடுங்க. இது லைட்டாக இருக்கிற ஏரியாவை அந்த இருக்கிற ஏரியாவுக்கு தக்கன ப்ரஷோட சைஸை பெருசு பண்ணிவிட்டு நான் வரைஞ்சிடுறேன். எனக்குள்ள வந்து ஒரு ஒயிட் இருக்குது, அந்த ஒயிட்டை வந்து ஹைலைட்டாக கொண்டு வரணும். இந்த மாதிரி மச்சான் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க, நல்லா இருந்தால் மட்டும் வைங்க. இந்த அளவுக்கு எடுக்கலை, அதனால் அதை அப்படியே லைட்டாக ஸ்மட்ஜ் பண்ணி இது பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தாச்சு. இவ்வளோதான் செட்டிங்ஸை ஸ்மட்ஜ் பண்ணுறதுக்கு. அப்படியே நீங்கள் வாடி ஸ்மட்ஜ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த ஹைலைட்டாக இருக்கிற ஏரியாவில் மிக்சர் ப்ரஷ் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஷேப் கொடுத்துட்டு போயிடலாம். இந்த லைட்டாக இருக்கிற இடம், டார்க்காக இருக்கிற இடம், இதை மட்டும் டிஃப்ரெண்ட் வேரியேஷன் காமிச்சிங்க அப்படின்னா போதும். இப்போ எனக்குள்ள ஒயிட் இருக்கிறதுனால அந்த ஒயிட்டை மட்டும் நான் ஸ்மட்ஜ் பண்ணுறேன். எனக்குள்ள கொஞ்சம் லைட்டு கிரே கலரில் சேர்ந்து மாதிரி இருக்கிறதுனால அந்த இடத்துல மட்டும் ஸ்மட்ஜ் பண்ணுறேன்.
தனித்தனியாக எடுத்து கையை எடுத்து ஸ்மெட்ச் பண்ணிங்கன்னா அப்படிதான் எடுத்து ஸ்மெட்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஷேப் வரும். ஒரே தடவையில் எல்லாமே ஸ்மெட்ச் பண்ணிட முடியாது. அப்படி பண்ணீங்கன்னா நல்லா இருக்காது. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐயை ப்ரெஸ் பண்ணுறேன் வெளியில் ஸ்மெட்ச் பண்ணுறதுக்காக, அந்த மார்க் பண்ண ஏரியா விட்டு வெளியில் ஸ்மெட்ச் பண்ணுறதுக்காக. இதில் இந்த ஹைலைட்டாக இருக்கிற ஏரியாலாம், இந்த ஒயிட்டாக இருக்கிற ஏரியாலாம் ஹைலைட்டு, அந்த இடத்த மட்டும் நான் ஸ்மெட்ச் பண்ணுறேன். அது ஷேப் எப்படி போயிருக்கோ அதுக்கு தக்கன ரொம்ப அழுத்தி ஸ்மெட்ச் பண்ணிடுறாங்க. இப்படி ஸ்மெட்ச் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது இங்கனுக்குள்ள ஒரு ஷேப் வந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு ஷேப் வந்துருக்கு, இப்படி வந்து இங்கனுக்குள்ள வந்து ஒரு ஷேப் வந்துருக்கு, அந்த கன்னத்தோட ஷேப் வந்துருக்கு. அதை கொண்டு வரதுக்கு ப்ரஷ்ஷோட சைஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லேஸாக இந்த மாதிரி ஸ்மெட்ச் பண்ணுறேன். ஸ்பீடாக ஸ்மெட்ச் பண்ணுறதுக்கு இது ஒரு ஆப்ஷன். அவ்வளோதான். இந்த இடத்துல இந்த மாதிரி நிப்பாட்டிடுங்க. என்னைக்குமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்மெட்ச் லைட்டாக ஸ்மெட்ச் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே அப்படியே அந்த டீட்டெயிலையும் சேர்த்து கொண்டு வரணும். ஸ்மெட்ஜிங்லேயே அப்படியே கொண்டு வரணும். அந்த டீட்டெயில் கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும். லைட்டாக ஒயிட் இறங்கிருந்துச்சு, அந்த ரெட் கலர் கொண்டு வர்றதுக்காக அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் அதே மாதிரி சேம் தான், அந்த சீஸை கொண்டு வர்றதுக்காக அப்படியே இப்படி சைஸை பெருசு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்பீச் வந்துட்டு. எனக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த கோடு தெரியுது பார்த்தீங்களா, இந்த கோடுக்கும் இந்த மேலே இருக்க கோடும் டேமேஜ் ஆகிடாம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் ஹைலைட் கொண்டு வரலாம். இப்படி தனித்தனியாக ஸ்மெட்ச் பண்ணுங்க. இப்போ ஹைலைட்டிங் எனக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணிக்கிறேன். மிக்சர் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணிவிட்டு லேஸாக அங்கில் ஸ்மெட்ச் பண்ணிக்கிறேன். இந்த மேலே திட்டாக தெரியிற இடத்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேப் மாறின மாதிரி தெரியுதா,
அந்த இடத்த என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டார்க்காக இருக்கிற ஏரியாவை அப்ளை பண்ணிட்டு அவ்வளோதான். வாயா தம்பி. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்மெட்ச் பண்ணியாச்சு. இப்போ நெத்தியை ஸ்மெட்ச் பண்ணணும். நெத்தியில் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல ஹைலைட் இருக்குது. அந்த ஹைலைட்டாக இருக்கிற ஏரியாவில் ப்ரஷ் டூலை வச்சு லேசாக ஸ்மெட்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதுக்கப்புறம் ஸ்மட்ச் டூல் எடுத்துகிட்டு அப்படி இந்த டார்க்காக இருக்கிற ஏரியாவை டார்க்காக ஸ்மெட்ச் பண்ணிக்கோங்க. லைட் டார்க்காக இருக்கிற ஏரியாவை இந்த மாதிரி கையை எடுத்து வரைஞ்சாதான் அந்த ஷேப் மாறாமல் இருக்கும். ஹேர்லாம் அந்த மாதிரி ஸ்மெட்ச் ஆகிற மாதிரியே பார்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மேலே நம்ம ஸ்மெட்ச் பண்ணணும். ஹேர் மாதிரியே வந்து ஸ்மெட்ச் பண்ணணும். அது எப்படின்றத அடுத்த ஸ்டெப்பில் சொல்கிறேன். இந்த இடத்துல பிஃபோர் ஆஃப்டர் வேரியேஷன் பார்த்துக்கோங்க. வித்தியாசம் பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே வந்து ஒரு ஹைலைட் போட்டால் நல்லாயிருக்கும். அது என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு அப்படியே மேலேருந்து கீழே இந்த மாதிரி இழுத்து விட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்மட்ச் டூலை வச்சு லேசாக இந்த மாதிரி ஸ்மட்ச் பண்ணி விட்டுருங்க. தெரியும் உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண் நிறைய இடம் ஸ்மட்ச் பண்ணாமல் இருக்குது. அதை முதல்ல ஸ்மட்ச் பண்ணிடுவோம். ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன செட்டிங்ஸ் தான். இப்போ வரைக்கும் செட்டிங்ஸ் மாற்றவே இல்லை எதுவும். அந்த செட்டிங்ஸ் தான் மேக்ஸிமம் எல்லா ஃபோட்டோவுக்குமே அந்த செட்டிங்ஸ் மட்டும்தான். நம்ம வரைகிற விதத்தில் தான் இருக்குது. ஒவ்வொரு ஃபோட்டோவோட குவாலிட்டி வந்து நம்ம எப்படி ஸ்மட்ச் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கருப்பாக தெரியுது. ஸ்மட்ச் பண்ணி விட்டுருங்க. இப்போ நீங்கள் ஸ்மட்ச் ஹேர்லாம் வைகிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி இருக்க பேக்ரவுண்டும் சேர்ந்து ஹேரில் ஸ்மட்ச் ஆயிடும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல லாக்கு பக்கத்தில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி டூப்ளிகேட் லேயர் போட்டு வரைஞ்சிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் நியூ லேயர் போட்டு ஸ்மட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இதை செலக்ட் பண்ணணும். கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி செலக்ட் ஆகிடும். இது வந்து இதுக்கு வெளியில் போகாது, ஸ்மட்ச் ஆகாது. இப்போ நான் வந்து டூப்ளிகேட் லேயர் தான் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் வந்து இந்த லாக்கை வந்து நான் ஆன் பண்ணிக்கிறேன்.
ஆன் பண்ணிவிட்டு நான் இங்கே ஸ்மெச் பண்ணேங்க அப்படின்னா வெளியில் போகாது. ஹலோ, பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓரளவுக்கு ஸ்மெச் பண்ணியாச்சு. கழுத்துக்கிட்ட ஸ்மெச் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னா, பென் டூல் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இதை கூட ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்மெச் பண்ண லேயர் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்மெச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த கழுத்துக்கிட்ட வந்து கீழே ஸ்மெச் டூல் எடுத்துகிட்டு நீங்கள் படிக்க ஸ்பீடாக ஸ்மெச் பண்ணலாம். கலர் வந்து எங்கிட்டும் இதாகுது. Ctrl+Shift+I ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியில் ஸ்மெச் பண்ணுறேன். அதில் இருக்க கலர் கருப்பு கலராக தெரியுதா, லைட்டாக டார்க் கலராக தெரியுது, அந்த கலர் அப்படியே அங்கனுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஸ்மெச் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லைட் கலராக தெரியுது, அந்த கலர் அங்கனுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஸ்மெச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இந்த ஹேர்லாம் அப்படியே இப்படி ஸ்மெச் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு மேலே நம்ம புதுசாக ஹேர் வரிஞ்சா மட்டும் தான் நல்லாயிருக்கும். இது அப்படியே வச்சா நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஸ்மெச் பண்ணி எடுத்துருங்க. ஓரளவுக்கு ஸ்மெச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் கொடுக்கணும். டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஹைலைட் மேனுவலாக நம்மளே வரைஞ்சி விட்டா அது இருக்கிற கலரே அப்படியே இருக்கிற மாதிரியே காமிக்கிறதா. இதுக்கு மேலே ஸ்மெஜ் டூல் எடுத்துகிட்டு அப்படியே லேசாக மேலே இந்த ஹார்டாக இருக்கிற இடத்த மட்டும் இப்படி ஸ்மெஜ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் உள்ள இருக்க ஏரியாலாம் ஸ்மெஜ் பண்ணாமல் இருக்குது. அது Ctrl+Shift+I அமைச்சிட்டு உள்ளே ஸ்மெஜ் பண்ண போகிறோம்.
பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஆஃப்டர். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிப்ஸு. உதட்டுக்கு எப்படி வரைகிறது அப்படின்றத பார்ப்போம். உதட்டுக்கு பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கோங்க. இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்மெஜ் பண்ணாத ஒரிஜினல் லேயரை பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே பென் டூல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒர்க்கு கொஞ்சம் ஸ்பீடாக ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி ஷேப்பும் அதில் இருக்க மாதிரியே வரும். உங்களுக்கு ஒரிஜினலான ஷேப்பாக வரும். இப்போ எப்படி ஸ்மெஜ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ஏரியா இந்த லைட்டாக டார்க்காக இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா தெரியும். டார்க் ரெட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. மேலே இருக்கிறது கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறத ஸ்மெஜ் பண்ணி விட்டுருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக இப்படி அந்த இது மாதிரி இப்படி மேனுவலாக வரைஞ்சி விட்டுருங்க. மீனுக்குள்ளே அதே மாதிரி கோடு இருக்கு. பண்ணதுக்கப்புறம் மேலே லைட்டாக இருக்கிற ஏரியாவில் இந்த மாதிரி மீனுக்குள்ளே ப்ரஷ் டூலை வச்சுட்டு இந்த மாதிரி வச்சா நல்லா இருக்குமான்னு பாருங்கள். நல்லா இல்லாட்டி எடுத்து விட்ருங்க. இவ்வளோதான். இதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியில் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் அந்த இதுக்கு மேலே அது நல்லா ஹார்டாக வரணும் அப்படின்னா ப்ரஷ் டூல் மிக்சர் ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இழுத்து விட்டுருவோம். இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஃபீல் ஆகுது. அதை அப்படியே ஸ்மஜ் டூல் எடுத்து அப்படியே மேனேஜ் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி கீழே இருக்க உதட்டுக்கும் அதே மாதிரி தான். உள்ள அந்த டார்க்காக இருக்க ஏரியாவை ஃபஸ்ட்டு ஸ்மஜ் பண்ணுங்கள். ஸ்மஜ் பண்ணிவிட்டு ஹைலைட் நீங்களே அதுக்குள்ளே இப்படி இருக்கிறத அந்த இடத்துல இந்த லைன் மாதிரி தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த இழுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்மஜ் பண்ணிவிட்டு ஹைலைட் ஆல்ரெடி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட்டாக இருக்கிறது அப்புறம் ஹைலைட்டு அதை ப்ரஷ் டூலு மிக்சர் ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு அதை அப்படியே அது மேலேயே அப்படியே லைட் அழுத்தி ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஸ்மஜ் டூல் எடுத்துகிட்டு அப்படியே மேலாப்பில் லைட்டாக
மார்ச் மெர்ஜ் பண்ணிவிடும். நான் வீடியோவுக்காக கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணி கொடுக்குறேன். இது ரொம்ப நேரம் ஆகாது. நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். இந்த லிப்ஸ் வரைகிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரைஞ்சதுக்கப்புறம் கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மேலே பேட்ச் பேட்சாக தெரிகிற இடத்த பூரா அப்படி மேலே ஈவனாக ஸ்மெச் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் பென் டூலை எடுத்து இந்த டூலை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க லிப்ஸுக்கு உள் சைடு வர மாதிரி இந்த ரெட்டு மட்டும் தெரியுது பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியா மட்டும் மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ஸ்மட்ஜ் டூல் எடுத்துகிட்டு இந்த கலரை பார்த்தீங்கன்னா அப்படி மேனேஜ் பண்ணி விட்டுருங்க. இப்படி ஈவன் இந்த இருக்கு பண்ணதுக்கப்புறம் ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு மறுபடியும் அதுக்கு மேலேயே ஹைலைட், அதுக்கப்புறம் ஸ்மட்ஜ் டூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்மட்ஜ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா வெளியில் செலக்ட் ஆயிரும். வெளியில் ஸ்மட்ஜ் டூலை வச்சுட்டு இந்த மாதிரி இருக்கிற ஏரியாவை அப்படியே ஸ்மட்ஜ் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்சர் ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு இந்த டிக்கை ஆன் பண்ணிவிட்டு இதுக்குள்ள வந்து ஒரு ஹைலைட் கலர், இந்த கலருக்கு கொஞ்சம் இந்த மாதிரி கலர் லைட் கலர் எடுத்துகிட்டு இப்படி லைன் மாதிரி இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது
கரெக்டாக வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல கொஞ்சம் கீழே ரொம்ப இறங்குன மாதிரி ஃபீல் ஆகுது. இது என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே உள் சைடு இந்த மாதிரி ஸ்மஜ் பண்ணிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துட்டு எனக்குள்ள அவ்வளோதான் எடிட்டர்ஸ். ஸ்மஜ்ஜு ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பென் டூல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்மஜ் டூல் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக ஸ்மஜ் பண்ணுங்க. அதில் இருக்க கலரேவும் நம்ம அப்படியே ட்ரா பண்ணி விடுறோம். இதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஐ ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியில் இருக்க இந்த வித கலரை உள்ளே அப்படி தள்ளி விடுறோம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்க எட்ஜஸ்லாம் அப்படியே ஈவனாக மேனேஜ் பண்ணி விட்ருங்க. இப்படி வர மாதிரி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
இந்த பக்கம் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்மட்ஜ் டூல் எடுத்துட்டு அப்படியே இந்த மாதிரி ஈவனா மறுபடியும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள் சைடு ஒயிட் கலராக உள் சைடு இழுத்து விடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்கிற ஏரியாவை அப்படி மெர்ஜ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஏரியாவுக்கு அதே மாதிரி தான் பென் டூல் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. பிஃபோர் ஆஃப்டர் பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலெல்லாம் டார்க்காக இருக்குது, இது என்ன தெரியும். அந்த டார்க் வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எரேஸ் டூலை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது மேலே இந்த லாக் இருக்கிறதுனால ஒயிட் கலரில் வருது. இந்த லாக் எடுத்து விட்டு எரேஸ் பண்ணுங்க. டார்க் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றதுனால அந்த இடத்த நாம் எரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்மூத் பண்ண போகிறோம். செலக்ட் ஆல் லேயர் கொடுத்துக்கோங்க. அந்த எரேஸ் பண்ணிவிட்டு ஸ்மஜ் பண்ணும்போது செலக்ட் ஆல் லேயர் கொடுத்துக்கோங்க. அப்போனா தான் கீழே இருக்கிற லேயர் மேலே இருக்கிற லேயரும் மெர்ஜ் ஆகும். இந்த செலக்ட் ஆல் லேயர்ஸை கிளிக் பண்ணவும் தான் அந்த இது ஒர்க் ஆச்சு. இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள் சைடு ஸ்மூத் பண்ண போகிறேன்.
ஓரளவுக்கு ஸ்மஜ்ஜு எல்லா சைடும் முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்க கண்ணாம்பட்டால் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ஸ்மஜ் டூல் எடுத்துகிட்டு அப்படியே இருக்கிற இடத்துலயே வச்சு Ctrl Shift I ப்ரெஸ் பண்ணிட்டு Ctrl D ப்ரெஸ் பண்ணிட்டு அதை டீசெலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அங்கங்கே தெரியிற பேட்ச் பூரா வேணும் இப்படி ஈவனாக ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஷைனிங்காக வர மாதிரி ஸ்மெஜ் பண்ணி விட்டுருங்க. இந்த இடத்துல ஏன் இவ்வளோ ஷார்ப்பாக விட்ருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்ணோட அந்த முடி வரைகிற மாதிரி இருக்கும், அதுக்காக அந்த இடம் விட்ருக்கும். இந்த பக்கட்டும் அதே மாதிரி விடலாம், ஆனால் இதில் வந்து அந்தளவுக்கு இல்லை, அதனால் இதுவே ஓகே விட்டுருக்கலாம். இதுக்கு மேலே கண்ணுக்கு வந்து கண்ணை ஸ்மஜ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி தான் பென் டூல் யூஸ் பண்ணிவிட்டு கண்ணில் அந்த ஒயிட்டை மட்டும் மார்க் பண்ணுங்க. இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதில் கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் இந்த மாதிரி லைட் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி இந்த கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்மஜ் டூல் எடுத்துட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளிக்கு இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்மஜ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த பக்கம் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளிக்கு இந்த மாதிரி ஸ்மஜ் பண்ணிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. மிக்சர் ப்ரஷ் டூல் எடுத்துட்டு இந்த இடத்துல டிக் ஆன் பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. கலரில் பார்த்தீங்கன்னா இந்த கலர் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே இப்படி Ctrl Shift I ப்ரெஸ் பண்ணல Ctrl Shift I ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியில் இந்த மாதிரி